ஹலோ எவ்ரிவன், நாம் இன்றைக்கி ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒரு செல்னால் என்ன அண்ட் ரோ அண்ட் காலம் எப்படி இன்டர்செக்ட் ஆகுது அண்ட் ரேஞ்ச்னால் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஷீட்டில் இருக்க எல்லா பாக்ஸையும் நம்ம செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் பர்டிகுலராக ஒரு சிங்கிள் பாக்ஸை கிளிக் பண்ணால் அதை நம்ம செல்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு எந்த செல்லேருந்து டேட்டா என்ட்ரு பண்ணமோ ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ட்ரு பண்ணியிருக்க டேட்டாவை எடிட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நம்ம அந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு எடிட் ஆப்ஷன் காட்டும். அரல்ஸ் நீங்கள் அந்த செல்லில் மவுஸ் வச்சு என்ட்ரு கொடுத்தாலும் நமக்கு எடிட் ஆப்ஷன் வந்து காட்டும். இப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. இப்போது ஹலோ அப்படிங்கிற அந்த செல்லோட நேம் வந்து நம்ம C4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் தென் அது கீழே இருக்க செல் வந்து C5ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எப்படி சொல்கிறோன்னா ஒவ்வொரு செல்லும் வந்து ஒரு காலம்னாலையும் ஒரு ரோனாலையும் இன்டர்செக்ட் ஆகியிருக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து செல்னு சொல்கிறோம். இப்போது இப்போ காலம்க்கெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆல்ஃபபெட்டில் கொடுத்துருப்பாங்க ABCDன்னு. அண்ட் ரோஸ்க்கெல்லாம் நம்பர் சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ காலமில் இருக்க Cயும் ரோவில் இருக்க 4ம் சேர்ந்தது தான் C4ங்கிற செல். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து ஃபார்முலா பார்னு சொல்லுவோம். இப்போது ஒரு செல்லில் வந்து ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணியிருக்கோன்னா நம்ம ஃபார்முலா போட்டு சம்டைம்ஸ் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோங்கிறது வந்து அந்த எஃபெக்ட்ஸ்ன்ற இடத்துல வந்து நமக்கு காட்டும். என்ட்ரு பண்ணியிருக்கோமா அந்த டெக்ஸ்ட்டா ஆர் நம்பர் வந்து அந்த ஃபார்முலா பாரில் வந்து நமக்கு ஷோன் ஆகும். இந்த ஷீட்ஸில் நம்ம எவ்வளோ டேட்டா வேணால் என்ட்ரு பண்ணிக்கலாம். மினிமம் 1000 ரோஸ் இருக்கும். நம்ம அதே மாதிரி காலம்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து Z வரைக்கும் இருக்கும். நமக்கு மீதி வேணும்னா ஜஸ்ட் அந்த காலமை கிளிக் பண்ணோம்னா லெஃப்ட் கிளிக் பண்ணால் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் இன்சர்ட் காலம் ரைட் ஆர் லெஃப்ட் கொடுத்து நமக்கு எவ்வளோ காலம் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்மாலர் டேட்டா என்ட்ரி பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு 2 டிஜிட் நம்பர் என்ட்ரு பண்ணோம்னா அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அதை எப்படி ரீசைஸ் பண்ணாலும் ஜஸ்ட் அந்த காலம் சென்டரை வச்சு டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அந்த காலம் வந்து நமக்கு ஃபிட் ஆகிடும். அண்ட் இதை மேனில் எப்படி பண்ணுறோன்னா ஜஸ்ட் அந்த காலமில் உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ அந்த காலமில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அது ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த எல்லா காலமும் நமக்கு சேம் சைஸாக வந்து வந்துடும். லைக் உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் மறுபடியும் நீங்கள் அந்த காலமை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அவ்வளோ சைஸுக்கு. லைக் இதே மாதிரி நம்ம ரோலையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரோ வேணுமோ அவ்வளோ ரோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ராக் பண்ணோம்னா நமக்கு செலக்ட் பண்ண ரோ எல்லாமே சேம் சைஸாக வந்து வந்துடும். அண்ட் இப்போது நம்ம ஒரு பெரிய டெக்ஸ்ட் வந்து என்ட்ரி பண்ணுறோம், ஒரு பெரிய டேட்டா என்ட்ரி பண்ணுறோம். அது செல்லை வந்து தாண்டி நெக்ஸ்ட்டு செல்லுக்கும் வந்து போயிடும். இதை நம்ம எப்படி வந்து ஒரே செல்லை கொண்டு வரலான்னா ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணி நமக்கு மேலே டெக்ஸ்ட் ரேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் வந்து அந்த செல்குள்ளே வந்து ஃபிட் ஆகிடும். இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா அரல்ஸ் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டில் ஒரு மிடில் வந்து கர்சரை வச்சு ஜஸ்ட் அந்த இடத்துல ஆல்ட் ப்ளஸ் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃபிட் ஆகிடும். அண்ட் இப்போது நம்ம ஒரு ரோவை இல்லை காலமை லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காட்டும். ஜஸ்ட் நம்ம இதை கட் காப்பி ஆர் பேஸ்ட் ஆர் டெலீட் ஹைட் ரீசைஸ் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போது கட் காப்பி பேஸ்ட்டுக்கெலாம் கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து அது பக்கத்துலேயே நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வேணும்னா அந்த ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு ரோவை எப்படி ஹைட் பண்ணுறதுனா ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணால் நமக்கு ஹைட் ரோன்ற ஆப்ஷன் வந்து காட்டும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த ரோ வந்து ஹைட் ஆகிடும். அண்ட் எப்படி அன்ஹைட் பண்ணுறதுனா லைக் அந்த ரோலையே வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு ஹைடான ரோ வந்து அன்ஹைட் ஆகிடும். இப்போ நம்ம செல்னா என்ன, ரோனா என்ன, காலம்னா என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச்னால் என்னென்னா ஒரு பர்டிகுலர் காலமையும் ரோவையும் வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம். அதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் காட்டும். லைக் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்ச் வந்து என்னென்னா C2:D8. அந்த Cயும் Dயும் காலம் அண்ட் 2லேருந்து 8 வரைக்கும் வந்து ரோ. ஸோ இதை தான் வந்து நம்ம ரேஞ்ச்னு சொல்லுவோம். இதில் வந்து B2லேருந்து B16 வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்க டேட்டாவை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டூல் பார் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.